இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மண்பானை ஸ்பெஷல் தான். அது மண்பானை ஏற்கனவே நிறைய வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் சோறு வைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போதுமே மண் பாத்திரங்களில் சமைக்கும்போது வெறுமனையாக அடுப்பில் வைக்கக்கூடாது. முதல்ல தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வைங்க, தாராளமாக வைங்க. ஏன்னா வடிக்கணும். அது மாதிரி சாதம் உள்ளே போடும்போது அது ஃபுல்லாக நிறைஞ்சி பொங்கி வெளியில் வரக்கூடாது. இப்போ நான் அதில் கல் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சுருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. உப்பும் நம்ம தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்தரணும். பாருங்கள், நம்ம மற்ற பாத்திரங்களில் 1க்கு 2 பங்கு தண்ணி வைப்போம். இதில் ஒரு பங்கு கூடையே வைக்கணும். அப்போ தான் நமக்கு வடிக்க போகிறோம். அதில் இந்தமாதிரி ஓட்டையாக உள்ள மாதிரி உள்ள மூடியை போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி இதில் சமமாகாத அரிசியோட நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம், வடிக்க போகிறோம். இப்போ சாதம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி நிற்கிது பாருங்கள். அந்த தண்ணியை நான் இப்போ வடிகட்ட போகிறேன். மூடியை இருக்க பொத்தி நம்ம கீழே அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல், அந்த கஞ்சியை வேஸ்ட் ஆக்காமல் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் சாதத்துக்கு கொஞ்சமாக தான் எனக்கு கஞ்சி வந்திருக்கு. இந்த கஞ்சியில் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ பாருங்கள், சாதம் வடித்ததுக்கப்புறம் சோறு உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுதான் மண்பானையோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வடிக்கும் போதும் சரி, சோறும் இந்த வெயில் காலத்தில் சில வீட்டில எல்லாம் அப்படி சீக்கிரமாகவே நொந்து போயிடும். இந்த மாதிரி மண்பானையில் வச்சிங்கன்னா அந்த சாதம் நொந்து போகாமல் இருக்கும். மண்பானையில் சமைக்கிற சாதம் சரி, குழம்பும் சரி, எல்லாமே உடம்புக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காது. அதனால் அது ரொம்ப நல்லது. மற்ற பாத்திரங்களில் நான்ஸ்டிக் பாத்திரமோ அல்லது மற்ற வேறு எதுவும் பாத்திரங்களை சமைக்கும் போது உடலுக்கு கேடு வரும். ஆனால் அந்த மண் பாத்திரங்களில் சமைக்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு பாதிப்பும் வராது நமக்கு. இந்த மண் பாத்திரங்களில் சமைச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். உடலுக்கும் ரொம்ப ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். மண்பானையை பொறுத்த வரைக்கும் வெறும் சாதம் மட்டும் வைக்காமல் குழம்பும் சரி, இந்த மாதிரி மோர், ரசம் எல்லாமே வச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மண் பானையில் இந்த சாதம் மிஞ்சிருச்சுன்னா அதில் பழையது செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு மீந்த சாதத்தில் மறுநாள் பழையது செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். மண் பாத்திரங்கள் சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாடை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக சோப்பெல்லாம் ஹெவியாக போடாமல் ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பரால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். அப்படியே இல்லைன்னா வடித்த கஞ்சி அதில் ஊற்றி வச்சுட்டு அலசுங்க, ஈஸியாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், வெயிலில் காய வச்சிடணும். அந்த வெயிலில் காய வச்சுட்டு அதை கவுத்தி போட்டு தான் பிறகு நம்ம யூஸ் பண்ணணும், அடுத்த வாட்டி யூஸ் பண்ணும்போது. இப்படி நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மண் பாத்திரங்கள் வீணாக போகாது. அதிக நாட்கள் அந்த மண் பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். மற்ற நான்ஸ்டிக் பாத்திரங்கள், மற்ற பாத்திரங்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான மண் பாத்திரங்களில் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.